வீரத்தையும் பயத்தையும் கடந்து வாழும் வழி மகாவதார் பாபாஜியின் அருள் வாக்கு. ஒரு நாள் சில இளைஞர்கள் மகாவதார் பாபாஜியின் அருகில் அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் கேட்டான், பாபாஜி, நான் எப்போதும் பயத்தோடு இருக்கிறேன். தோல்வி, விமர்சனம், எதிரிகள், இதையெல்லாம் நினைக்கும் போது என் மனம் நடுங்குகிறது. உண்மையான வீரனாகணும்னு ஆசை இருக்கு, ஆனா முடியல. பாபாஜி சிரித்தார். மகனே, வீரன் என்பவன் வாள் பிடிப்பவன் அல்ல, பயம் அடங்கிய மனத்தை வெல்பவன்தான் உண்மையான வீரன். அவர்கள் அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். பாபாஜி மெதுவாகச் சொன்னார், மனதில் தோன்றும் ஒவ்வொரு பயமும் ஒரு மாயை. நீ அதை நம்புகிறாய், அதனால் அது பெரியது போல தோன்றுகிறது. ஆனால் அதை நேராக பார்த்தால் அது நிழல் மாதிரி மறைந்துவிடும். ஒரு இளைஞன் கேட்டான், பாபாஜி, பயம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? பாபாஜி சொன்னார், முதலில் அதை ஏற்றுக்கொள். நான் பயப்படுகிறேன் என்று உண்மையாக சொல்லு. அதிலிருந்து ஓடாதே. மூச்சை கவனித்து அமைதியாக இரு. அந்த நேரத்தில் நீ உன் உள்ளம் நிதானமடையும். அந்த அமைதியிலே நீதான் வீரன். பாபாஜி தொடர்ந்து கூறினார், உண்மையான வீரன் வலிமையால் அல்ல, அமைதியால் வாழ்கிறான். அவன் யாரையும் அடக்க மாட்டான், தன் மனத்தை மட்டுமே அடக்குவான். கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவான், துன்பம் வந்தால் தாங்குவான். இதுவே தெய்வீக வீரம். அவர் ஒரு சிறு கல் எடுத்து காட்டினார். இந்த கல் சிறியதுதான், ஆனால் இதை கடலில் எறிந்தால் அது அடியில் போகும். ஆனால் அதே கல்லை மிதக்கும் மரத்திலே வைத்தால் அது மூழ்காது. அதுபோல் மனம் கடலில் மூழ்காமல் தியானத்தின் மரத்தில் அமர்ந்தால் எதுவும் உன்னை அடக்க முடியாது. பாபாஜி மெதுவாகச் சொன்னார், நீ பயத்தை உணரும் நேரம் அதுதான் உனது தைரியம் பிறக்கும் நேரம். பயம் இல்லாதவன் அல்ல வீரன், பயம் இருந்தும் முன்னேறும் அவனே உண்மையான வீரன். அவர் முடிவாக கூறினார், தெய்வம் உன்னுள் இருக்கிறது. அதனை நினைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் உன் உள்ளம் வீரமடையும். தைரியம் தெய்வத்தின் வடிவம், அது நமக்குள் உறங்கி கிடக்கிறது. அதை எழுப்பும் வழி தியானமும் நம்பிக்கையும். அந்த வார்த்தைகள் எல்லோருக்கும் உள்ளத்தில் நெருப்பாக பற்றின. பாபாஜி கண்ணை மூடி சிரித்தார். மனத்தில் தெய்வம் இருந்தால் உலகம் முழுவதும் உன் உள்ளம் களிப்பாக மாறும். அதுதான் உண்மையான வீரத்துவம். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமः.